எதை பார்க்குறோம் அப்படின்னா 1 புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் தீருவின் ராஜாவாக ஈராம் தாவீதுக்கு சில பொருட்களை ஆலயத்தை கட்டுவதற்காக சில பொருட்களை அவர் அனுப்புகிறாங்க. அப்போ தாவீது என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை இஸ்ரவேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னோட ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொள்கிறான். இதை அறிந்து கொண்டோடனே இஸ்ரவேல் தாவீது என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸ்திரீகளை விவாகம் பண்ணிக்கொள்கிறான். அங்கே பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. தாவீது அந்த சமஸ்த இஸ்ரவேல் மேல் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டான்னு சொல்லி பெலிஸ்தை கேள்விப்பட்டோன்னே தாவீதை தேடி அவங்க என்ன பண்ணுறாங்க, வராங்க. கேட்டபோது அவங்களுக்கு விரோதமாக புறப்படுறாங்க. யார் நம்ம பெலிஸ்தர்கள் புறப்பட்டு வராங்க. இதை தாவீது என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன் மிக்க பலத்தினாலேயோ தமிழ் வீரர்களை குறித்து அவன் இது பண்ணாமல் யார்கிட்ட கேட்குறான் அப்படின்னா, தாவீது தேவனை கேட்டபோது கர்த்தர் போன் அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இதை அவன் போர் செய்கிறான். உடனே கர்த்தரை பெலிஸ்தர்களை முறியடித்து போடுறாங்க. மீண்டும் பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்க, திருப்பி இது பண்ணுறாங்க. திருப்பி அவன் ஆண்டு சன்னிதானத்தில் போகிறான் தாவீது. ஆண்டு திருப்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சில விதங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறார் தாவீதுக்கு. தேவன் நீ அவர்களுக்கு பின்னால் முசக்கெட்டு செடிகளுக்கு எதிராக இருந்தால் அவங்க மேலே நீ பாய்ந்து அவங்களை என்ன பண்ண முறியடித்து போடுன்னு சொன்னபோது அதே போல் அவன் முறியடித்து போடுறான். தேவன் கற்பித்தபடியெல்லாம் தாவீது செய்கிறான். பெலிஸ்தர் இராணுவத்தை கிபியோன் துவங்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தி